நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் பற்றி தான் பார்த்தோம். ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை தாங்குபவை, நீரில் கரைவதில்லை. அதனால தான் கட்டிடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துகின்றன. நெக்ஸ்ட், இந்த காலத்தில் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இல்லை. அதாவது சிந்துவெளி நாகரிகம் இருந்த காலத்துல அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட், பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் தான் இந்த பெருங்குளம். இது நகரின் நடுவில் அமைந்துள்ளதா சொல்றாங்க. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று இந்த பெருங்குளம். தானிய களஞ்சியம் ஹராப்பா. இந்த தானிய களஞ்சியம் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட அமைப்பு. இப்போ ரீசண்டா ஹரியானா மாநிலம் ராகிஹர்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது. இது முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்ததா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மொஹஞ்சதாரோவில் உள்ள மிக பெரும் பொது கட்டடம் எதுனா கூட்ட அரங்கு தான். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டது. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றதா சிந்துவெளி மக்கள்கள் இந்த மெசபடோமியாவுடன் ஒரு விரிவான கடல் வணிகம் வச்சிருந்ததா சில சான்றுகள் கூறப்படுகின்றன. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால இப்போ இருக்க ஈராக், குவைத், சிரியா பகுதிகளை குறிக்கிறதாவும் சொல்றாங்க. நெக்ஸ்ட், சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் யார்னா நாரன் சின். இவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன்கள் வாங்கியதாக அவரோட காவியத்தில் கூறப்படுகிறது. சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு காளையை பயன்படுத்தியிருக்காங்க. உருளை வடிவ முத்திரைகள் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. கப்பல் கட்டும் தளம் லோட்டல். அதாவது இந்த லோட்டல் குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில உள்ளது. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை அதாவது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோட்டல் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தண்டத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. மனிதர்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னா செம்பு. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய ஒரு பெண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை நடன மாது என அழைக்கப்படுகிறது. முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாகத்தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு கூறினவங்க யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட், நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ் சொற்களை பெயர்களாக கொண்ட இடங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பாகிஸ்தான்ல கொற்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற தமிழ் சொற்களை பெயர்களாக கொண்ட இடங்கள் இருக்குது. ஆப்கானிஸ்தான்ல கொற்கை, பூம்புகார் போன்ற துறைமுக பெயர்களை கொண்ட இடங்களும் இருக்கு. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு காவ்ரி, பொருன்ஸ் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளுக்கு காவேரி, வாலா, பொருணை அப்படிங்கிற பெயரையும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், சிந்துவெளி மக்கள் எதனால் ஆன உடைகளை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பருத்தியிலான உடைகளை அந்த மக்கள் அணிஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட், கம்பளியிலான உடைகளையும் பயன்படுத்தியதா சொல்றாங்க. அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, தண்டம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் போன்றவற்றால் தயாரித்த அணிகலன்களை ஆண்களும் பெண்களும் விரும்பி அணிஞ்சதா சான்றுகள் கூறப்படுகிறது. மக்கள் இரும்பையும் குதிரையையும் பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்களோட வழிபாட்டு தெய்வம் எது அப்படின்னா தாய் தெய்வம். கிருஷ்ண பிறப்பதற்கு முன் பொது ஆண்டிற்கு முன் 1900 ஹராப்பா நாகரிகம் அழிய தொடங்கியதா கூறப்படுகிறது. இந்த லெசனோட கண்டினியூவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.